திமுக ஆட்சியில் வந்து அராஜகம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பொய் வார்த்தை அதிகமாக விடுறாங்க. மக்கள் வந்து ஃப்ரீயா இந்த மாதிரிலாம் செயல்பட முடியல. அதை தரணும் ஏமாற்ற தான் அதிகமாக இருக்க. கருப்பழப்பு, கொலை, கொள்ளை வந்து ஒவ்வொருத்தர் கிராமத்தில் வந்து போலீஸ் உருவாக்கி சண்டை அடித்தட்டியில் தகராறு. ஸ்டேஷன் தான் மக்களை ஈர்த்து விட்டுங்கிறாரு. ஆனால் மக்களுக்கு எதுவும் செய்கிற மாதிரி இல்லை. இந்த 1000 ரூபாய் கொடுத்து ஊரை ரெண்டாக்கிட்டாரு, 2 பிரிவினை ஆகிட்டாரு. பாதிக்கு கொடுத்தாரு, பாதி கொடுக்கல. அது 2 குரூப்பாக்கிட்டாரு ஊரை. அவர் வந்ததுனால நாட்டுக்கு இழப்ப கோசம் எதுவும் கிடையாது. பல கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டாரு. ஒரு தலைக்கு கணக்கு இல்லாத அளவுக்கு ஒரு தலை நாங்கள் பணம் கட்ட வேண்டியது அளவுக்கு கடன் வாங்கி வச்சுட்டாரு. கல்லு வேலை, சிமெண்ட் வேலை, அதாவது வந்து கல்லு மண்ணு சிமெண்ட் கம்பி அத்தாவசி பொருள் எல்லாம் அனைத்தும் வேலை ஏற்றி போச்சு. ரொம்ப விவசாயம் ஒண்ணுமே பண்ண முடியல. உர விலை வந்து பயங்கரமா ஏற்றிட்டாரு. பூச்சிக்கொல்லி வந்து உர விலை எல்லாம் பயங்கரமா ஏறி போச்சு. ஒரு வீடு கட்டணும்னா 7 கட்ட முடியாது. இனிமேல் ஒரு வீட்டை அம்மா கொடுத்த வீட்டை பசுமை வீட்டை நிறுத்தி அதை என்ன செய்ய கலைஞர் காங்கிரீட் வீடாம். ஒரு ஊருக்கு 4 வீடு கூட கிடையாது. அம்மா ஒரு ஊருக்கு 25, ஒரு பஞ்சாயத்துக்கு 25 வீடு கொடுத்தாங்க. ஒரு 4 வீடு கிடையாது. அது மாதிரி ஆக்கிட்டாரு. வேலையை வந்து நான் 200 நாள் வேலை ஆக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்தாரு. இன்னைக்கு 50 நாள் வேலை இல்லை. என்ஆர்ஜி வேலை. மக்கள் வந்து கரண்ட் பில் வந்து 3 மடங்கு ஏற்றிட்டாரு. கரண்ட் பில்ல 3 மடங்கு கரண்ட் பில் ஏற்றிட்டாரு. விவசாயினா மின் இணைப்பு கேட்பான். விவசாயி பம்ப் செட்டுக்கு அது 1000 கொடுக்குறேன்னு சொல்லி சும்மா கொஞ்சம் கொடுத்து ஏமாத்தி விவசாயி இன்னைக்கு மின் இணைப்பு வாங்க தவிக்கிறான். ஆட்சி மாற்றம் கண்டிப்பா நடக்கும். அதிமுக ஆட்சி தான். ரெட்டால தான் ஜெயிக்கும்.